ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜனவரி 2 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கங்கா வந்து ஸ்டேஜ்ல ஏறுறாங்களா, அப்ப அங்க இருந்தவங்க வந்து இதுக்காக தாங்க இந்த பவுல வச்சு நாங்களும் குலுக்கு குலுக்குன்னு குலுக்கிட்டு இருந்தோன்னே இப்ப கங்காவை பேச சொல்றாங்க. அப்ப கங்கா வந்து இந்த மாதிரி நான் வந்து அவங்க விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டது அதெல்லாம் பத்தி பேசுறாங்க. இப்ப அவங்க பேசிட்டு இருக்கும் போதே சாரதா, பாட்டி, அப்புறமா நர்மதா இவங்க எல்லாருமே ஸ்டேஜுக்கு வராங்க. அவங்கள பார்த்தோன்னே, "அத்தை நீங்களும் வந்திருக்கீங்களா?" அப்படின்னோனே, இப்போ வந்து சாரதாவும், பாட்டியும் பேசுறாங்க. அடுத்து வந்து நிவினும், யமுனாவும் வராங்க. அப்ப அவங்கள பார்த்தோனே குமரன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்ப நிவின் சொல்றாரு, "நானே பேசுறேன்" அப்படி சொல்லிட்டு, இவர் வந்து என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இது பண்ணிக்கிறாங்க. அப்போ உடனே குமரன் என்ன சொல்றாருன்னா, "இப்ப இவன் வந்து என்னோட சகலையும் கூட" அப்படின்னு. அப்புறமா யமுனா பேசுறாங்க. அடுத்து விஜயும், காவேரியும் வராங்க. விஜயும், காவேரி வந்தோனே ஃபர்ஸ்ட் காவேரி பேசுறாங்க. அப்புறமா பெரிய சகல நீங்களும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட குடுக்குறாங்க. அப்புறமா குமரன் வந்து இவர் தான் எனக்கு ஷர்ட் எடுத்து குடுத்தாரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்புறமா எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. இந்த மாரி குமரன இங்க பார்த்தோனே. அப்புறமா குமரன் எல்லாருமா கீழ போய் உட்கார்ந்துருக்காங்க. குமரன் வந்து சீன் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அது அப்புறமா அந்த போட்டி அப்படியே போய்க்கிட்டே இருக்குது. இங்க என்ன ஆகுதுன்னா, அப்புறமா விஜயும், காவேரியும் வந்து கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப காவேரி வந்து விஜய்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க. அப்போ வந்து, "நீ எனக்கு எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க?" அப்படின்னோனே, "இல்ல கங்காக்கா எனக்கு தேங்க்ஸா சொல்லிக்கிட்டே இருந்தா, அந்த தேங்க்ஸ நான் உங்களுக்கு தானே சொல்லணும். நீங்க தானே இது பண்ணீங்க. ஆனா நீங்க வந்து ஃபுல்லாவே இந்த மாரி பில்டிங் அந்த சைட்ல தானே உங்களுக்கு வந்து ஆட்கள் இருக்கும். நீங்க எப்படி மீடியால வந்து இது பண்ணீங்க?" அப்படின்னோனே, "அதுவும் என் காவேரி கேட்டுட்டான்னா, அவளோட ஆசைய ஃபுல்ஃபில் பண்ண வேண்டாமா? நீ கேட்டன்னா, இந்த மாரி கடல் நீரையே பன்னீராக்குவேன். இது இது கூட செய்ய மாட்டேனா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, காவேரி அப்படியே பார்த்துட்டே வராங்க. "என்ன?" அப்படின்னோனே, அதுவும் இல்லாம நீ இப்படி தேங்க்ஸ் சொல்றியே! அது உனக்கே அசிங்கமா இல்ல? கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு நமக்கே நம்ம தேங்க்ஸ் சொல்ற மாரி இல்ல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குலாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? அப்படின்னு சொல்லி விஜய் கேட்டோனே, காவேரி அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, பேசாம ஒரு லாங் டிரைவ் போவோமா? போயிட்டு அந்த மாரி ரொம்ப தூரம் போய் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோமா? அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல சாப்பிடுறோம் அவ்வளோதான். நீ வந்து ஓகே சொன்னன்னா, உனக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. காவேரி அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. சரி போறோம். அது என்னடி உனக்கு தேங்க்ஸ் சொல்றேன். அதெல்லாம் சொல்ல மாட்டேன் போடி அப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டே வர்றாரு. இப்ப காவேரி என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படியெல்லாம் பேசினேன்னா நான் எப்படிடா உன்னை விட்டுட்டு நான் போ முடியும்? ஆனா என்ன வந்து விரட்டி விடுறதுல தானே நீ இருக்கிற அப்படிங்கிற மாரி காவேரி வந்து மனசுக்குள்ளேயே நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே வர்றாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.